வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கனமழை எதிரொலி காரணமாக நாளை 26 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 2 மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருந்தாங்க. ஒன்று சென்னை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருவள்ளூர். இப்போ நாளையுமே பார்த்தீங்கன்னா மோன்தா புயலோடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாளை மட்டும் பார்த்தீங்கன்னா 26 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கான ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் கிட்டத்தட்ட நிறைய மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வரப்போகுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில், அதாவது 29/10/2025 நாளை எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை அடித்து வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெய்னால்டு ரேட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. சற்றும் வெளியான மிக முக்கிய தகவல். ஸோ நாளை பார்த்தீங்கன்னா 28 மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே செங்கல்பட்டு, சென்னை எப்போவுமே முதல் இடத்துல இருக்கும். காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கரூர், விழுப்புரம், கோவை, தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதே மாதிரி கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, புதுக்கோட்டை, சேலம், தென்காசி, தஞ்சாவூர், தேனி, நீலகிரி, தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை. ஸோ இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கனமழை பார்த்தீங்கன்னா இருக்குது. 26 மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 மணிலேருந்து இந்த மழை ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெய்து கொண்டு இருக்கிறது. ஸோ நாளைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 28 மாவட்டம், அதாவது 26 மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் அப்படின்னா கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் மூலமாகவும் மாவட்ட ஆட்சியர் மூலமாகவும் அறிவிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும். தாமதமாக பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்கக்கூடாது. அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தில் தகவல் வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட நிர்வாகங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ நாளை பார்த்தீங்கன்னா மோன்தா புயல் காரணமாக 26 மாவட்டத்தில் கனமழை பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்று இரவுக்குள்ளே அப்படின்னா மார்னிங்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ரெய்னால்டு ரிலேட்டட் நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்து ரெய்னால்டு ரிலேட்டட் அப்டேட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் தொடர்ச்சியாக மழை பொழிய இருக்குது, எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை நாளை பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட நிர்வாகங்கள்லேருந்து ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. ஸோ நேற்று எப்படி திருவள்ளூர், சென்னை லீவ் விட்டாங்களோ இன்றைக்குமே பார்த்து அந்த விடுமுறை நீட்டிப்புக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து ரெய்னால்டு ரிலேட்டட் அப்டேட்டு தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெயின் ரொம்ப அதிகமாக பெய்யுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேஃபாக இருங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.